இன்னைக்கும் நெறைய ரிசல்ட் வந்திருக்கு. நம்ம Q1 ரிசல்ட்ட பத்தி அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ நெறைய கம்பெனி வந்திருக்கு. ஸோ நம்ம வந்து நம்ம சேனல்ல வந்து நெறையா கம்பெனியோட Q1 ரிசல்ட் வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ ஒரு சில கம்பெனி வந்து அப்லோட் பண்றதில்ல. ஸோ ஸ்மால் கேப்பு, அப்புறம் நேனோ கேப்பு, மைக்ரோ கேப் அதெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்றதில்ல. நம்ம வந்து ஓரளவுக்கு ஒரு நிஃப்டி 500 அப்புறம் நம்ம டே டு டே லைஃப்ல வந்து கேள்விப்படுற கம்பெனி அத பத்தி தான் நம்ம வந்து கவர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வாங்க வந்து ரிசல்ட்ட பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து Zomato பத்தி பார்க்க போறோம். ஸோ Zomatoங்கிறது இப்ப Zomatoங்கிற பேரு மாத்திட்டாங்க. ஸோ அதாவது Zomato அப்படிங்கிற பேரு தான் இருக்கு. பட் அவங்களோட மெயின் பேரண்ட் கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்டர்னல் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. ஸோ இட்டர்னல்குள்ள பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து Zomato இருக்கு. ஸோ இட்டர்னல்குள்ள பார்த்தீங்கன்னா, Zomato பிளஸ் டிஸ்ட்ரிக். ஸோ டிஸ்ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க அந்த Paytmல இருந்து டிக்கெட்லாம் புக் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த Paytm பிசினஸ வந்து இட்டர்னல் வாங்கிட்டாங்க. ஸோ அத டிஸ்ட்ரிக் அப்படின்னு பேர் மாத்திருக்காங்க. பை Zomato அப்படின்னு இப்ப பேர் வச்சிருக்காங்க. ஸோ அடுத்து நீங்க Blinkitன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. குயிக் காமர்ஸ்ல வந்து ஃபேமஸா இருக்கு. அதாவது இந்த 10 மினிட் டெலிவரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ Blinkit அது. ஸோ வாங்க வந்து ரிசல்ட்ட பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு டோட்டல் இன்கம் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி குவார்ட்டர் 1 இது கரெக்ட்டா இருக்கான்னு பார்த்துக்குருவோம். இது வந்து குவார்ட்டர் 1 30 ஜூன் 2025. இது குவார்ட்டர் 4 கரெக்ட்டா இருக்கு. மார்ச் 31, 2025. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இது குவார்ட்டர் 1 போன வருஷம் குவார்ட்டர் 1 அதாவது ஏப்ரல், மே, ஜூன் இது. இது ஜனவரி, பிப்ரவரி, மார்ச். இது வந்து ஏப்ரல், மே, ஜூன். ஸோ எல்லாம் கரெக்ட்டா இருக்கு. பிளஸ் ரூப்பீஸ் இன் க்ரோர்ல தான் இருக்கு. செக் பண்ணிட்டேன். ஸோ அடுத்து வாங்க டோட்டல் இன்கம் பார்ப்போம். ஸோ டோட்டல் இன்கம் பார்த்தீங்கன்னா, 7521 crore 4442 crore-லேருந்து 7521 வந்திருக்கு. அடுத்து 6201லேருந்து 7521 வந்திருக்கு. ஸோ 2 குவார்ட்டர்லயும் பார்த்தீங்கன்னா, ரெவென்யூ வந்து ப்ளஸ்ஸா தான் இருக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பென்ஸ். ஸோ எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா, 7433 crore. அடுத்து 4203லேருந்து 7433 ஓரளவுக்கு நெறையாவே எக்ஸ்பென்ஸ் கூடியிருக்கு. அடுத்து 6104லேருந்து 7433 crore. ஸோ இந்த ரிசல்ட்ல அதாவது இந்த Zomatoவோட ரிசல்ட்ல நீங்க என்ன நோட்டீஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து ஓரளவுக்கு ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி. ஸோ ஸ்டார்ட் அப் கம்பெனி வேற, அப்புறம் பிளஸ் இதுல வந்து காம்படிஷன் நெறையா இருக்கு. ஸோ காம்படிஷன் நெறையா இருக்குன்னா, இன்னொரு இவங்களோட காம்படிஷன் உங்களுக்கு யாருன்னு தெரியும். ஸோ Swiggy தான் அவங்களோட காம்படிட்டரு. ஸோ இப்போதைக்கு இவங்க இந்த Swiggy Instamart அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அவங்களும் 10 மினிட் டெலிவரி ஆப்ல இருக்காங்க. ஸோ அவங்களோட காம்படிஷன் கிட்ட கொண்டு வரனால பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு இவங்களுக்கு கொஞ்சம் மார்க்கெட் ஷேர் பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா, 51% மார்க்கெட் ஷேர் இவங்க தான் வச்சிருக்காங்க ஓரளவுக்கு. ஸோ மேல கீழ வந்து இறங்கிக்கிட்டே இருக்கும். ஏன்னா Swiggy கொஞ்சம் மேல வரும். அப்புறம் Zomato மேல வரும். இந்த மாரி மேல கீழ வந்து வந்துகிட்டே இருக்கும் மார்க்கெட் ஷேரு. அதாவது மார்க்கெட் ஷேர்னா Zomatoவும் Swiggy மேல கீழ வராது. பெர்சன்டேஜ் அந்த 51% வந்து மேல கீழ வந்துகிட்டே இருக்கும். பட் Zomato தான் இப்போதைக்கு கொஞ்சம் நம்பர் 1ல இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட்டபிள் பிசினஸா இருக்கு. அப்புறம் Swiggy பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ்ல தான் இருக்கு. அதாவது அவங்க வந்து லாஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும். ஸோ டோட்டல் ப்ராஃபிட் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 253 crore 25 crore. ஸோ 253லேருந்து 25 ப்ராஃபிட் வந்து குறைஞ்சிருக்கு. அதே மாரி 39லேருந்து 25 crore. ஸோ இவங்க பிசினஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் வந்து அவ்வளவா கொஞ்சம் மேட்டர் கிடையாது. மேட்டர் ஏன் கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட பிசினஸ் வந்து மெயின் இப்போதைக்கு மார்க்கெட்ட வந்து பிடிக்கணும். மார்க்கெட்ட பிடிக்கணும்னா கஸ்டமர் பிடிக்கணும். இவங்களோட பிசினஸ் வந்து குரோ பண்ணணும். ஸோ இவங்களோட பிசினஸ்ல வந்து எப்பயுமே வந்து ரெவென்யூ தான் இம்பார்ட்டன்ட்டா இருக்கும். ஸோ ரெவென்யூ எப்போ வரைக்கும் அதிகமாகிட்டே போதோ, அப்போ வரைக்கும் இவங்களோட பிசினஸ் நல்லா ப்ராஃபிட்டபிளா போகும். அதே மாரி நெகட்டிவ்ல இருந்தாலும் ஓரளவுக்கு பாசிட்டிவ்ல வந்துரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரும். ஸோ ரெவென்யூ வந்து இறங்க ஆரம்பிச்சிருச்சுன்னு வைங்களேன், அப்போ வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் பிசினஸ்க்கு கஷ்டம் தான். ஸோ எக்ஸாம்பிளா நீங்க ஓலாவோட ரெவென்யூ வச்சுக்கலாம். ஸோ ஓலாவும் பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் அப் கம்பெனி தான். ஸோ அவங்க என்ன செய்றாங்க, எலக்ட்ரிக் ஸ்கூட்டிய வந்து உருவாக்குறாங்க. ஸோ இப்போதைக்கு இவங்க மார்க்கெட் ஷேர் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா, டிவிஎஸ், அப்புறம் பஜாஜ், அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஹீரோ எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா உள்ள நுழைய ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ ஓலாவோட மார்க்கெட் ஷேர் ரெவென்யூ பார்த்தீங்கன்னா, அவங்களோட குறைய ஆரம்பிச்சுருச்சு. ஸோ குறைய ஆரம்பிச்சனால பார்த்தீங்கன்னா, இப்ப ரூ. 100 ஷேர் எங்க இருந்துச்சு? ரூ. 100 ஐபிஓல வந்துச்சு. ரூ. 100லேருந்து இப்ப எங்க 35, 40, 50 கிட்ட போய்க்கிட்டு இருக்கு. ஸோ 60% வந்து ஷேர் வந்து டவுனா இருக்கு. ஸோ அதான் வந்து இப்போதைக்கு இதுல பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் அவ்வளவா முக்கியம் கிடையாது. ஓரளவுக்கு இவங்க என்ன செய்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் எதுக்கு குறைஞ்சிருக்குன்னா, அவங்க வந்து Blinkitல வந்து என்ன செய்றாங்கன்னா, டார்க் ஸ்டோர வந்து கூட்டுறாங்க. ஸோ டார்க் ஸ்டோர வந்து கூட்டுனா, அப்புறமேல் கண்டிப்பா ப்ராஃபிட்ல வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான். ஸோ பிளஸ் இதுல நம்ம அடுத்து என்ன நோட்டீஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்கள எந்தெந்த செக்மென்ட்ல எவ்வளோ சம்பாரிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம நோட்டீஸ் பண்ணணும். ஸோ பாருங்க, இந்தியன் ஃபுட் ஆர்டரிங் அண்ட் டெலிவரி இது வந்து Zomato. ஸோ Zomatoல பார்த்தீங்கன்னா, 1942லேருந்து 2261 நல்லா ரெவென்யூ ப்ளஸ் ஆயிருக்கு. ஸோ நம்ம Zomatoவோட ரிசல்ட்ல பார்த்தீங்கன்னா, எப்பயுமே ரெவென்யூ தான் ஃபோக்கஸா வைக்கணும். ஸோ 1942ல 2261 அடுத்து 2054ல 2261 ரெவென்யூ நல்லாவே கூடியிருக்கு 2 குவார்ட்டர்லயும். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஹைப்பர் பியூர் B2B பிசினஸ். ஸோ இது என்ன பிசினஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த குயிக் காமர்ஸ் Blinkit இருக்கு பார்த்தீங்களா? ஸோ Blinkit என்னது? ஒரு டார்க் ஸ்டோர் இருக்கு. அந்த ஸ்டோர்லேருந்து உங்க வீட்டுக்கு வந்து பொருள் வரும்.
ஸோ பி2பி பிஸ்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதே மாரி தான் ஒரு டார்க் ஸ்டோர் இருக்கு. பட் அவங்க என்ன செய்வாங்கன்னா, டீலருக்கு போய் குடுப்பாங்க. ஸோ டீலருக்கு போய் குடுக்குறது தான் பி2பி பிஸ்னஸ். அதாவது ஒரு மளிகை கடை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மளிகை கடை இருந்துச்சுன்னா, இவங்க என்ன செய்றாங்க, ஹைப்பர் பியூர் இது. இவங்க ஒரு மளிகை கடை. மளிகை கடைக்கு போய் குடுக்குறாங்க. ஸோ மளிகை கடையிலேருந்து உங்களுக்கு ப்ராடக்ட் வருது. ஸோ அதான் வந்து பி2பி பிஸ்னஸ் அப்படிங்கிறது ஹைப்பர் பியூர் பிஸ்னஸ். குயிக் காமர்ஸ்ல பார்த்தீங்கன்னா, 942லேருந்து 1709 இந்த குவார்ட்டர்லயும் கூடியிருக்கு. அதே மாரி இந்த குவார்ட்டர்லயும் கூடியிருக்கு. Blinkitல பார்த்தீங்கன்னா, நல்லாவே கூடியிருக்கு. 2400 கோடி வந்து இந்த குவார்ட்டர்ல வந்து ரெவென்யூ வந்து ஏத்திருக்காங்க. ஸோ அதே மாரி ஹைப்பர் பியூர்லயும் பார்த்தீங்கன்னா, 1212லேருந்து 2295 1840லேருந்து ஸோ எல்லாத்துலயும் பார்த்தீங்கன்னா, ரெவென்யூ வந்து நல்லா ப்ளஸ் ஆயிருக்கு. அதே மாரி கோயிங் அவுட். ஸோ கோயிங் அவுட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதான் அந்த டிஸ்ட்ரிக்ட் ஆப். ஸோ டிஸ்ட்ரிக்ட் ஆப்ல வந்து எவ்வளோ சம்பாரிச்சிருக்காங்க அப்படின்னு பாருங்க. ஸோ டிஸ்ட்ரிக்ட் ஆப்ல பார்த்தீங்கன்னா 95 கோடி இங்க 229 கோடி, இங்க 207 கோடி. ஸோ குவார்ட்டர்லி வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஸோ ஈவென்ட்டு அப்புறம் மூவி பார்க்குறது கொஞ்சம் கம்மியா வந்துச்சுன்னா, ஆப்வியஸ்லி கொஞ்சம் குறைய தான் செய்யும். பட் இயர்லி பார்த்தீங்கன்னா, நல்லாவே கூடியிருக்கு. 100% வந்து மேலே ஏறியிருக்கு. செக்மெண்ட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, அதாவது இது ரெவென்யூ ஓகே. அதில எவ்வளோ சம்பாரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Zomatoல வந்து 465 கோடி ப்ராஃபிட்டு. ஸோ 321 கோடி முன்னாடி இருந்துச்சு. ஸோ 321லேருந்து 465 இங்க 439லேருந்து 465. ஸோ Zomato பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட்ல இருக்கு. 465 கோடி வந்து இவங்க ப்ராஃபிட் சம்பாதிச்சிருக்காங்க. இது வந்து டாக்ஸ் அப்புறம் மத்த செலவு அதுக்கு முன்னாடி. அதில 465 கோடி வந்திருக்கு. ஹைப்பர் பியூர் பிசினஸ்ல பார்த்தீங்கன்னா, 5 கோடி கொஞ்சம் லாஸ்ல இருக்காங்க. ஸோ இந்த பிராக்கெட் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ பிராக்கெட்னா அது நெகட்டிவ் அப்படின்னு அர்த்தம். ஸோ நெகட்டிவ் தான் வந்து பிராக்கெட் போட்டு அப்படி காமிச்சிருப்பாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, குயிக் காமர்ஸ்ல Blinkitல பார்த்தீங்கன்னா 42 கோடி. முன்னாடி பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டபிள்ல இருந்துச்சு. பட் நெகட்டிவ்ல வந்துருச்சு. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த Swiggy இந்த காம்படிஷன்னால தான் கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் அடி வாங்கும். ஸோ மத்தபடி எல்லாம் ஓகே தான். நீங்க Zomato யூஸ் பண்றவங்களா இருந்திருந்தீங்கன்னா, அவங்களோட அந்த பிளாட்ஃபார்ம் ஃபீஸ்ன்னு இருக்கும். ஸோ பிளாட்ஃபார்ம் ஃபீஸ் வந்து முன்னாடி ரூ. 2 இருந்துச்சு. அடுத்து ரூ. 3 அதுக்கடுத்து ரூ. 4 அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இன்கிரீஸ் பண்ணிக்கிட்டே போயிட்டாங்க. ஸோ நீங்க இப்ப இங்க பாருங்க. ரூ. 2 இருந்துச்சு. அவங்க என்ன பண்ணாங்க ரூ. 4 ஆக்குனாங்க. அதாவது ரூ. 3 ரூ. 4 ஆக்குனாங்க. பட் இந்த ரூ. 2லேருந்து ரூ. 4 ஆக்குனாங்கன்னா, அது என்ன ஆயிருக்கு? டபுள் ஆயிருக்கு. அதாவது 100% வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு. 100% இன்கிரீஸ் ஆகுறது சும்மா சின்ன விஷயம் இல்ல. ஒரு 20 கோடி அவங்க ப்ராஃபிட் பண்றாங்கன்னா, அடுத்த தடவ பிளாட்ஃபார்ம் ஃபீஸ் அதிகமானதுனால எவ்வளோ 100%ஆ 100%னால 40 கோடி சம்பாரிப்பாங்க. எப்படின்னு பார்த்துக்கோங்க. இதான் வந்து 100% நீங்க ரூ. 2லேருந்து ரூ. 4 போகுதுன்னு பார்ப்பீங்க. பட் அது ரூ. 2 கூடுறது இல்ல. 100% வந்து கூடியிருக்கு. அத நோட்டீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, Blinkitல 42 கோடி லாஸு. அப்புறம் கோயிங் டிஸ்ட்ரிக்ட்ல பார்த்தீங்கன்னா, 48 கோடி லாஸு. முன்னாடியும் அது ப்ராஃபிட்ல தான் இருந்துச்சு. ஸோ அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஸோ ரெவென்யூ தான் முக்கியம் அந்த பிசினஸ்ல Zomatoல. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, ஹேவல்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஸோ ஹேவல்ஸ் பார்த்தீங்கன்னா, கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஃபேன் இருக்கும். இன்னொன்னு நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா, லாய்டுன்னு இருக்கும். ஸோ அதுவும் வந்து ஹேவல்ஸோட கம்பெனி தான். ஸோ ஹேவல்ஸோட கம்பெனி தான் லாய்டு. இவங்க வந்து ஃப்ரிட்ஜு, டிவி, அப்புறம் ஏசி, கூலர்லாம் வச்சிருக்காங்க. வாஷிங் மிஷின்லாம் வச்சிருக்காங்க. அதே மாரி இவங்க சோலார் வச்சிருக்காங்க. ஸ்விட்சஸு, ஃபேன்ஸு, மிக்ஸி, ஏர் கூலரு, அப்புறம் இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஹேவல்ஸோடது தான். ஸோ இவங்க ரிசல்ட் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தடவ 5524 crore முன்னாடி பார்த்தீங்கன்னா 5883 இருந்துச்சு. ஸோ 6% வந்து டவுன் ஆயிருக்கு. அதே மாரி ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா, ஸோ ரெவென்யூ டவுன் ஆனா கண்டிப்பா ப்ராஃபிட் குறைய தான் செய்யும் ஓரளவுக்கு. ஸோ முன்னாடி 407 crore இருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 347 crore. ரெவென்யூ, ப்ராஃபிட் 2மே டவுன் ஆயிருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் இல்ல, கொஞ்சம் நெறையாவே நெகட்டிவா தான் இருக்கு. ஸோ ரிசல்ட்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ இந்த வீடியோல அவ்வளோதான். அடுத்த வீடியோல பார்ப்போம். நான் தான் ஸ்டாக்கர். குட் பை.